அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை திருமணமா மறுமணமா? ஒவ்வொரு திருமணமான பெண்ணிற்கும் மனைவி என்ற பதவி கிடைத்ததும் அந்த நிலையில் தான் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் நம் கதாநாயகி தந்தையின் கட்டாயம், குடும்ப சூழ்நிலை காரணமாக இரண்டாவது திருமணத்திற்கு மனமில்லாமல் சம்மதிக்கிறாள். திவ்யா விஷயத்தில் மனைவி என்ற பதவியின் நிலை மிகவும் சுமையாகிவிட்டது. எனக்கு ஏன் இது நடக்க வேண்டும்? நான் என்ன தவறு செய்தேன்? ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்ததே என் தவறு. திருமணம் செய்து வைக்கும் வரைதான் நம் கடமை என நினைக்கும் பெற்றோர்கள், சுமையாக நினைக்கும் கணவன் என திவ்யா இவர்களின் விளையாட்டிற்கு பந்தானாள். திவ்யா மற்றும் தினேஷிற்கு திருமணம் முடிந்து 2 மாதங்கள் கடந்துவிட்டன. இரண்டாவது திருமணம் என்பதால் பெரும் படையை அழைக்காமல் கோவிலில் சில முக்கிய உறவினர்கள் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது. தினேஷ் திவ்யாவின் முகத்தை சரியாக பார்க்கக்கூடவில்லை. ஆனால் திருமணம் முடிந்துவிட்டது. தினேஷின் மனைவி விபத்தில் இறந்து 2 வருடங்கள் ஆகிறது. வீட்டில் எவ்வளவோ வற்புறுத்தியும் இரண்டாவது திருமணம் செய்ய மறுத்துவிட்டான். ஆனால் இந்த திருமணத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் தினேஷின் பேபிமா. ஆம், அவன் பாட்டியை செல்லமாக பேபிமா என்று தான் அழைப்பான். தான் வயதாகியும் தன்னை பேபிமா என்று தினேஷ் அழைப்பதால் அவர் சிறிது வெட்கப்படுவார். அது தினேஷிற்கு பிடிக்கும். இருவரின் பிணைப்பு மிகவும் அழகாக இருக்கும். தினேஷின் வாழ்க்கை இவ்வாறு நடந்துவிட்டது என்று மிகுந்த மன அழுத்தத்திற்கு தினேஷை விட அதிகமாக பாதிக்கப்பட்டார். அன்றிலிருந்து அவர் பேபிமா என்ற வார்த்தையை கேட்டு 2 வருடங்கள் ஆகிறது. தனது பேரனின் வாழ்க்கையை மாற்ற போராடி இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தார். உன் தம்பி தங்கை திருமணமாகி சென்றுவிட்டால் நீ தனிமையில் நிற்பாய், அப்போது நீ வருந்தி நிற்பாய் என சொல்லி ஒப்புக்கொள்ள வைத்தார். தனது பண்ணையில் வேலை செய்பவரின் மகளை பேசி முடித்தார். திவ்யா திருமணம் முடிந்து தினேஷின் வீட்டிற்கு வந்தாள். அன்று இரவு அவன் அறைக்கு திவ்யா சென்றபோது அவன் அலுவலக பணியை செய்து கொண்டு அவளை கண்டு கொள்ளவில்லை. அவன் நடத்தை வித்தியாசமாக உள்ளதை உணர்ந்தாள். அவன் கோபமுடன் அங்கேயே படு என்று கத்த திவ்யாவின் முகம் சுருங்கியது. மறுநாள் காலை தினேஷின் தம்பி தங்கை யாரும் அவளை மதிக்கவில்லை. யாராவது திருமணம் பற்றி கேட்க வந்தால் தன் அண்ணனின் 2வது மனைவி என்றுதான் அறிமுகப்படுத்துவார்கள். அந்த 2வது மனைவி என்ற வார்த்தையே அவளை மிகவும் பாதித்தது. மாமியார் கூட அவளிடம் அதிகம் பேசுவதில்லை. கால்வலியால் அவர் அறையை விட்டு வெளியே வருவதில்லை. நிறைய பேர் இருந்தாலும் அவள் தனிமையை உணர்ந்தாள். எப்போதாவது வரும் அம்மா தங்கையின் தொலைபேசி அழைப்புதான் அவளின் ஆறுதலுக்கான மருந்து. பிறந்ததிலிருந்து கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள பழகியதால் இதற்கும் பழகிவிடலாம் என்று நினைத்து கொண்டாள். ஆனால் ஒரு நாள் தினேஷின் வார்த்தைகள் அவளை மிகவும் வேதனை அடைய வைத்தது. அன்றைய சம்பவம் மீண்டும் மீண்டும் அவள் நினைவுக்கு வந்தது. ஒரு நாள் தினேஷ் உடல்நல குறைவு காரணமாக படுக்கையில் இருந்து எழ முடியாமல் தடுமாறினான். அதை பார்த்த திவ்யா அவன் கையை பிடித்து தூக்க முயன்றாள். உடனே அவன், இப்படியெல்லாம் செய்து என் மனதை மாற்றிவிடலாம் என எண்ணாதே. திருமணத்திற்கு முன்பே உன் தந்தையிடம் நான் எப்படி இருப்பேன் என்று சொல்லிவிட்டேன். அவரும் என் மகள் புரிந்து கொண்டாள் என்று சொன்னது இதுதானா என்று கோபமடைந்தான். அவனின் வார்த்தைகளில் உள்ள அர்த்தம் புரியாமல் இருட்டில் எவ்வளவு நேரம் அழுதாள் என்பதுதான் தெரியவில்லை. எவ்வளவு யோசித்தாலும் அவளின் அப்பா தன்னிடம் மறைத்ததை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தந்தையின் வலியை அப்போது உணர்ந்தாள். உனக்கு பெரிய படிப்பு கொடுக்க முடியவில்லை. இன்னும் உங்களை நான் எவ்வளவு நாட்கள் பார்க்க முடியும் என்பது தெரியவில்லை. இந்த திருமணம் உன் வாழ்க்கையின் தினசரி தேவைகளையாவது பூர்த்தி செய்யும் என அன்று தந்தை சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் திவ்யாவிற்கு இப்போது புரிய தொடங்கியது. தினேஷ் அலுவலகத்தில் நெருங்கிய நண்பர் விவேக் தினேஷிடம் வந்து, என்ன புதுமாப்பிள்ளை, எப்படி இருக்கீங்க, திவ்யா எப்படி இருக்கிறாள் என்று கேட்டதும் தினேஷ் தன் பார்வையாலே அவனை சுட்டி எரித்தான். விவேக்கிற்கு அவனது கடந்த காலம் முழுவதும் தெரியும். தெரிந்தும் இப்படி கேட்டதும், நீயே வீட்டிற்கு சென்று அவர்களிடம் நலம் விசாரித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். தினேஷ் இன்னும் ரதியை மறக்கவில்லை என்பது மட்டும் அவனுக்கு புரிந்தது. விவேக்கிற்கு தினேஷ் மற்றும் ரதியின் கடந்த காலம் நினைவுக்கு வந்தது. ரதியின் உதவும் மனப்பான்மை, சுட்டித்தனம், எப்போதும் கலகலப்பாக இருக்கும் இடத்தை வைத்துக்கொள்வது என அனைத்தும் தினேஷை அவளின் பக்கம் ஈர்த்தது. ஆனால் அது 6 மாதம் கூட நீடிக்கவில்லை. ரதியை தினேஷிடம் இருந்து விதி பிரித்தது. அவள் அத்தை மாமாவுடன் கோயிலுக்கு சென்றபோது கார் விபத்தில் ரதி இறந்தாள். அவளின் அத்தைக்கும் மாமாவுக்கும் உடல் முழுவதும் பலத்த காயம் ஏற்பட்டது.
இதில் தினேஷ் மிகவும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ரதியின் புகைப்படத்தை பார்த்து கொண்டே அறையில் அடைபட்டு இருந்தான். அருகில் யாரோ விவேக்கை அழைத்ததால் பழைய நினைவுகளிலிருந்து சுய நினைவுக்கு வந்தான். சரி, திவ்யாவை சந்திக்கலாம் என்று விவேக் வீட்டிற்கு சென்றான். அவள் மிகவும் சோர்வாக இருப்பதைக் கண்டு தினேஷின் அம்மாவிடம், திவ்யா இங்கு வந்ததிலிருந்து அவள் அம்மா வீட்டிற்கு செல்லவில்லை, ஒரு 4 நாட்கள் அனுப்பி வைக்கலாம் அல்லவா என்று கேட்டதும் மாமியார் சரி என்றார். உடனே அவள் அம்மா வீட்டிற்கு சென்றாள். அங்கு அவள் அம்மா திவ்யா வா என உற்சாகத்துடன் அழைத்ததும் அவள் பேசாமல் சென்று விட்டாள். சிறிது நேரத்திலேயே ஒரு காரில் தினேஷின் பாட்டி வந்தார். திவ்யாவை கோவிலுக்கு கூட்டிச் செல்ல வேண்டும் என்று அழைத்து சென்றார். அங்கு இருவரும் தரிசனம் செய்துவிட்டு கோவிலில் சிறிது நேரம் அமர்ந்தனர். பாட்டி, தினேஷ் உன்னிடம் எப்படி நடந்து கொள்கிறான் என்று கேட்டதும் திவ்யா சற்றும் சிந்திக்காமல் நன்கு வைத்துக் கொள்கிறார் என்றாள். உடனே பாட்டி, உன் கண்ணீர் கதை எனக்கு புரிகிறது என்று சொன்னதும் அவள் கண் கலங்கினாள். தினேஷ் உன் தந்தையிடம் உங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமென்றால் வேறு யாருக்காவது செய்து வையுங்கள், எனக்கு திருமணம் செய்து வைத்தால் ஊருக்குத்தான் நாங்கள் கணவன் மனைவி, என் பாட்டியையும் பெற்றோரையும் காயப்படுத்த கூடாது என்று ஒரு பெண்ணின் வாழ்க்கையை வீணாக்க விரும்பவில்லை, இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்று சொல்லுங்கள் என்றான். ஆனால் உன் தந்தை எங்கள் குடும்பத்தின் மீதுள்ள அன்பினால் எங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார், இதற்கு காரணமும் நான்தான். திருமணமானால் மாறிவிடுவான் என்று நம்பினேன். எனக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும். உன் தந்தை அடிக்கடி பேசுவதிலிருந்து நீ தினேஷிற்கு பொருத்தமாக இருப்பாய் என நினைத்தேன். என் நம்பிக்கையை காப்பாற்று என திவ்யாவிடம் முறையிட்டார். எப்படி இருந்தாலும் அவனுக்காக உன்னை மாற்றிக்கொள்ளாதே, நீ பிறந்தது உனக்காக வாழத்தான், உனக்கு எது விருப்பமோ அதையே செய், படிக்க விரும்பினால் படி என திவ்யாவிற்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தினார். ஒரு மனைவியாக நீ அவனுக்கு என்ன செய்ய விரும்புகிறாயோ அந்த உரிமையை விட்டுவிடாதே. இதை கேட்டதும் அவள் புத்துயிர் பெற்றாள். தைரியத்துடன் புது வாழ்க்கையை நோக்கி அடியெடுத்து வைத்தாள். பாட்டி, வீட்டிற்கு செல்லலாம் என்றாள். விவேக்கை தொடர்பு கொண்டு ரதியை பற்றி தெரிந்து கொண்டாள். அவளின் குணத்தை பற்றியும் அவள் நடந்து கொள்ளும் விதம் என அனைத்தையும் விளக்கினார். முதலில் அவளின் மாற்றம் மாமியாரிடம் தொடங்கியது. அவருக்கு மருந்து கொடுப்பது, அவருக்கு வேண்டியதை செய்வது என்று. பின்பு அவன் தம்பியிடமும் தங்கையிடமும் தான் தினேஷின் மனைவி மட்டும்தான், யாராவது என்னை யார் என்று கேட்டால் எங்கள் அண்ணி என்று மட்டும் சொன்னால் போதும் என்று அவர்கள் புரிந்து கொள்ளும்படி கூறினாள். என்னிடம் நீங்கள் யார் என்று யாராவது கேட்டால் என் முதல் கணவரின் சகோதர சகோதரி என்று சொன்னால் உங்களுக்கும் அது கஷ்டம். கேட்பவர் அதை எடுத்துக்கொண்டு வெளியில் உங்கள் குடும்பத்தை எப்படி பேசுவார்கள் என தெரிந்து கொள்ளுங்கள் என்றதும் அவர்களின் தவறு புரிந்தது. மன்னிக்கவும் அண்ணி என்றனர். தினேஷிடம் நான் படிக்கிறேன் என்றும் தினமும் அறையில் இரவில் படித்தால் எதுவும் சொல்லக்கூடாது என்றும் கூறினாள். அவனும் ரதிக்கு படிப்பது மிகவும் பிடிக்கும் என்று ஒன்றும் சொல்லவில்லை. அவள் அவனிடம் எந்த தொடர்பும் கொள்ளாமல் அவள் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டே இருந்தாள். நாளடைவில் அவன் திவ்யாவை வீட்டில் ஒரு ஆளாக ஏற்றுக்கொண்டான். இதுவே அவளின் முதல் வெற்றி. அன்று ரதியின் பிறந்த தினம். ரதியின் நினைவாக குழந்தைகள் காப்பகத்திற்கு சென்று உணவு வழங்க ஏற்பாடு செய்வான். உடனே காப்பகத்தை தொடர்பு கொண்டு உணவிற்கான ஏற்பாடு செய்யும்படி கூறினான். ஆனால் அவர்கள் ஏற்கனவே உணவு வந்துவிட்டது என்றனர். யார் கொடுத்தது என்று கேட்டதற்கு அவர்கள் ரதி என்றனர். முதியோர் இல்லத்திற்கு ரதி எப்போதும் மருந்து வாங்கி கொடுப்பாள், அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றதற்கும் ஏற்கனவே வந்துவிட்டது என்றனர். விவேக், உன் மனைவியின் பிறந்த நாளை கொண்டாட வீட்டில் விழா ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளனர், உடனே வா என்றான். திவ்யாவின் பிறந்த நாளை தான் கொண்டாட கூப்பிடுகிறார்கள் என்று கோபத்துடன் சென்றவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. வீட்டிற்கு சென்று பார்த்ததும் ரதியின் படத்துடன் பிறந்தநாள் விழாவை சிறப்பிக்க அனைவரும் வந்திருந்தனர். விவேக், இதை அனைத்தும் செய்தது திவ்யாதான் என்றான். அவன் இப்போது திவ்யாவின் கண்களில் ரதியை பார்த்தான். ஆனால் அவன் திவ்யாவிடம் எதுவும் பேசவில்லை. நேராக பாட்டியிடம் சென்று மீண்டும் என் ரதியை கண்டுபிடித்ததற்கு நன்றி பேபிம்மா என்றான். 2 வருடங்கள் கழித்து அவன் பேபியம்மா என்றதும் பாட்டி தினேஷை கட்டித் தழுவினார். என்னை மன்னித்து விடு, ரதியை என்னால் மறக்க முடியாது. உன்னை நான் ரதியாகத்தான் பார்க்கிறேன். இதற்கு சரியென்றால் என்னை ஏற்றுக்கொள் என்றான். உங்களின் தூய்மையான காதலுக்கு முன்னால் நீங்கள் திவ்யாவை ஏற்றுக்கொள்வதை விட ரதியை ஏற்றுக்கொள்வதுதான் சரி.
திவ்யாவும் நான் மறுமணம் செய்து கொள்ளவில்லை, மீண்டும் உங்கள் ரதியாக இருக்கத்தான் திருமணம் செய்துள்ளோம் என்று ரதியின் படத்தின் முன்னிலையில் மீண்டும் இருவரும் இணைந்தனர். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா குட்டி ஸ்டோரி டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.